இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சபித்து வெளியேற்றி நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். யாருக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் தலை வச்சு ஜெபிக்கன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு இந்த இடத்துல பலமாக ஒரு அடிபட்டு இருந்துச்சு, அது கிளாட் ஆயிருந்துச்சு. அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. தும்மும் போது அந்த கிளாட்டிங் ரிலீஸ் ஆயிருச்சு. தும்மும் போது கையை தட்டுங்களேன். காலை 3 மாசமா நடக்க முடியல, முட்டி போட முடியாது. 3 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட பிடிவாதமா கேட்டேன், என்ன தொட்டது உண்மையானால் இதை சாட்சியா நிறுத்தி எனக்கு பலம் கொடுத்து நான் ஆண்டவரை கேட்டேன். இப்போதைக்கு நான் முட்டி போடுவேன்ப்பா. சரி, நீங்கள் பயந்தது நடக்காது, விரும்பினது வரும் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் எனக்கு சொல்லிட்டு. கைகளை தட்டி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரலையிலும் அநேகர் வந்திருக்கிறார்கள். அத்தனை பேர் கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டுடைய மகிமை இருக்கட்டும். கடைசியில் உங்களுக்கு வரவேற்பு சொல்வேன். நாம் தலைவணங்கி இறைவன் இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். காலை நேரம் என்ப ஜபத்யானமே, காலை நேரம் என்ப ஜபத்யானமே, கருணை பொற்பாதம் காற்றிருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் என்ப ஜபத்யானமே. எஜமானன் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமானன் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் என்ப ஜபத்யானமே. பல தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். பல
தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார். இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார். இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. காலை நேரம் இன்ப ஜபத்யானமே. பறந்து புறா போல் சிறகடித்தேன். பாடி சென்றே நான் இளைப்பாறுவேன். பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றே நான் இளைப்பாறுவேன். பரலோக வாசல் பரமசியோனே பூரிச்சு என்னை வரவேற்குமே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. காலை நேரம் இன்ப ஜபத்யானமே. கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜப தியானமே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசுப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்றும் 1000 நாளை பார்க்கிலும் உடைய ஆலய பிரகாரங்களில் வருகிற ஒரே நான் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை காட்டிலும் உடைய ஆலயத்தின் வாசற்படியில் காற்று கிடப்பது நல்லது என்று பக்தன் உம்முடைய பேரின்ப வாசஸ்தலத்தை குறித்து பெருமை பாராட்டுகிறான். அப்பா, இந்த நீசர்கள் எம்மாத்திரம் இயேசு என்ற உடைய பெயரை நம்பி வந்திருக்கிறோம். நீசனை மறைத்தருளும், நீர் பேசும், என் ஜனங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்துக்களை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுங்கட்டு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகிமையான தேவனுடைய வல்லமை நம்மச்சில் இறங்கி வரப்போகிறதே, உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறதே. நேற்று திறவுகோல் ஜெபத்தில் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள், அநேகர் கலந்து கொண்டீர்கள். மகிமையான தேவன் நம்மச்சில் உலாவினார், அநேகருக்கு அற்புதங்களை கொண்டு வந்தார். கடந்த 2 வாரங்களாக நாம் வேறு பிரிக்கப்பட்டவன் என்ற சாராம்சத்திலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்தபடியே தேவனுடைய மனிதன், தேவனுடைய வார்த்தையின்படி பிறப்பிக்கப்பட்டவன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி பிறந்தவன். போதும்,
இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களுக்கு ரட்சிக்கப்பட்ட கூட்டம் என்று பெயர். இந்த ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். மகிமையான தேவனுடைய வல்லமை உள்ள கரத்தில் இருந்து மீட்டெடுக்கப்பட்ட ஓர் மனிதன் பாக்கியவான், பாக்கியவதி. இந்த வேறு பிரிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்வை குறித்து தான் நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு ஹியூமன் நேச்சர், ஸ்பிரிச்சுவல் நேச்சர், மனித இயற்கை குணம், ஆவிக்குரிய குணம். இந்த ஆவிக்குரிய மனிதன் சகலவற்றிலும் உலகத்திலிருந்து வேறுபட்டவனாகத்தான் இருக்க வேண்டும், வேறுபட்டுதான் இருப்பான். நாம் மதவாதியா அல்லது ஆன்மீகவாதியா? இரண்டுக்கும் ரெண்டு அர்த்தம் உண்டு. மதவாதி என்றால் இறைவனே வந்து இறங்கி இப்படி செய்யாதுன்னு கேட்க மாட்டார்கள். இன்றைக்கு நம்ம நாட்டில் நடக்கலையா? ஒரு சில மதங்களை சேர்ந்தவர்கள் ஒரு சில மதத்தை சேர்ந்தவர்களை தாக்குவதும் அடிப்பதும், அவர்களுக்கு ஆலயங்களை, அவருடைய வழிபாட்டு ஸ்தலங்களை இடிப்பதும், தங்கள் மதங்களை, கடவுளை இவர்கள் தான் காப்பாற்றுவ சொந்தக்காரர் மாதிரி நடந்து கொள்வது நடக்கலையா? கிறிஸ்தவத்திலும் உண்டு. அவர்கள் ஆன்மீகவாதிகள் அல்ல, மதவாதிகள். எல்லா மதத்திலும் ஆன்மீகவாதிகளும் உண்டு, மதவாதிகளும் உண்டு. கிறிஸ்தவத்திலும் அப்படி உண்டு. ஒரு மதத்தை பிரசங்கம் பண்ணுவதற்காக, மதத்தை பிரதிபலிப்பதற்காக இயேசு ரத்தம் சிந்தவில்லை. எனவே தான் புறப்பட்டு போய் எல்லோரையும் அற்புதம் செய்து மதமாற்றி விடுங்கள் என்று சொல்லவில்லை. போங்கள், புறப்பட்டு செல்லுங்கள், போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். பிரசங்கம் பண்ணிவிட்டு எல்லோரையும் மதம் மாற்றி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லவில்லை. அவர் சொன்ன காரியம், போங்கள், என்னுடைய வார்த்தைகளை சொல்லுங்கள், மனம் திரும்புகிறவர்களை கைகளை தட்டி. இந்த அறிவிலிகள், கிறிஸ்துவத்தை பற்றி அறிவில்லாதவர்கள் அல்லது மதவெறியர்கள், ஏதோ கிறிஸ்துவ மதம் மாற்றும் வேலையை செய்கிறவர்கள், மதம் பரப்புகிறவர்கள், மற்ற மக்களை தங்களுடைய கிறிஸ்தவ மதத்துக்கு இழுக்கிறவர்கள் என்று இழுத்துக் கொள்கிறார்கள். அப்படி ஒரு சிலர் இருந்திருக்கலாம், நான் இல்லை என்றெல்லாம் சொல்ல மாட்டேன், இருப்பார்கள். அதிலையும் அறிவில்லாதவர்களாக இருப்பார்கள். அந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவ தொண்டர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவ தொண்டர்களாகட்டும் கிறிஸ்தவ சபைகளாகட்டும் நம்மை மதம் மாற்ற கர்த்தர் அழைக்கவே இல்லை. ஒரு அல்லேலூயா கைகளை தட்டி. இந்த அறிவிலிகள் சொல்வார்கள் மதம் மாற்றக்கூட இல்லை, ப்ராசஸ் நிறைய இருக்குதுங்க. உங்க மதத்தில் எப்படி கோட்பாடுகள் இருக்கிறதோ, சந்நியாசம் பூண்பதற்கு அல்லது துறவரம் பூண்பதற்கு அல்லது ஞான தீட்சை பெறுவதற்கு என்னதெல்லாம் ஆர்டர் வச்சிருப்பேளோ அப்படிதான் கிறிஸ்தவத்திலையும் ஒரு ஆர்டர் இருக்குது. முதல்ல ஒரு மனிதன் தன் பாவத்தை விட்டு, 2 பொண்டாட்டி இருந்தா ஒரு பொண்டாட்டியை விட்டுட்டோ, சாராயம் குடிக்கிறவன் சாராயத்தை விட்டுட்டு, விபச்சாரம் பண்ற விபச்சாரத்தை விட்டுட்டு, கொலை செய்றவன் கொலையை விட்டுட்டு, அநியாயமா வாங்கின பணம், லஞ்ச பணம், அரசியலில் கொள்ளையடித்தது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு முற்றும் துறந்து விட்டு தன் பாவத்தை இனிமே செய்ய மாட்டேன் அறிக்கையிட்ட பின்பு இயேசு என்கிற இரட்சகர் தான் தேவன் என்று இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு பேர் மனம் திரும்புதல். கைகளை தட்டி. அது என்னுடைய பைபிள் சொல்ற ரட்சிப்பு. என்னது? நீங்க சொல்லுங்க ஞான தீட்சை. அதற்கு பின்பு அவன் விரும்பினால், நான் கிறிஸ்துவை மட்டுமே பின்பற்றி அவருடைய சத்தியத்தில் வாழ விரும்புகிறேன், அவனுடைய சாய்ஸ் இஸ் யோர்ஸ். தெரிந்து கொள்ளுதல் உன்னுடையது. யாரும் திணிக்கப்படுவதில்லை, யாரும் போதிக்கதில்லை, யாரும் அவனை கட்டாயப்படுத்துவதில்லை. இந்த வேத வசனம் என்னை தொட்டது, மெய்ப்பொருள் இவர்தென்று நான் அறிந்து கொள்ளுகிறேன், நித்திய ஜீவனுக்கு போக இறைவனடி சேர்வதற்கு இதுதான் வழி என்று நான் நம்புகிறேன் என்று ஒரு மனிதன் தானே தீர்மானித்துக் கொண்டு, இதற்காக அடையாளமாக எல்லா பாவங்களை விட்டுவிட்டு தன்னை சுத்திகரித்துக் கொள்ளும்படி நீதியை நிறைவேற்றுவது ஞானஸ்தானம். கைகளை பேப்டிசம். அந்த பேப்டிசம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட 10 தடவை பாஸ்டர் கிளாஸ் நடத்துவார். சீரட்டை விட்டுட்டியா, பீடியை விட்டியா, விபச்சாரத்தை விட்டுட்டியா, கொலை செய்யறதை விட்டியா, அநியாயத்தை விட்டியா, பொய் சொல்றதை விட்டுட்டியா, இனி ஒழுங்கா வாழ்வையா, உன் மனைவிக்கு துரோகம் செய்ய மாட்டேயே, இதெல்லாம் நீ வாழ தகுதி உடையவனா இருந்து தீர்மானிச்சிட்டா அப்புறம் வா, நான் யோசிச்சுட்டு அப்புறம் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன். அப்படி சொல்றது தான் உண்மையான ஊழியக்காரன். கைகளை தட்டி. இல்லை நீ என்னென்னமோ செஞ்சுக்கோ, என் சபைக்கு வந்துரு, தசம்பாகம் கொடுத்துருனா அவன் கள்ளன், திருடன்.
பக்க வழியாய் நுழைந்த பெருவயிற்று நாய். என் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற தேவனுடைய மனிதர்களுக்கு ஒரு இலக்கு உண்டு, ஒரு எய்ம் உண்டு, ஒரு கோல் இருக்கிறது. ஒரு மனிதனை மனம் திரும்ப வைக்கிறது தான் மட்டுமே ஒழிய மதம் மாற்ற வைப்பது அல்ல. கைகளை தட்டி மனம் திரும்ப வைப்பது, ஞான தீட்சை பெற வைப்பது. அதற்கு பின்பு அவன் சம்மதித்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க பாஸ்டர் என்று 10 தடவை கெஞ்சி கூத்தாடின பிறகு ஒரு நாளை குறித்து அவனிடத்தில் ஞானஸ்தான கிளாஸ் ஒரு கிளாஸ் நடத்திட்டு அப்புறமா கூப்பிட்டு சபையார் கூடி வர அவனை கன்ஃபஸ் பண்ண வச்சு, நீ ஆண்டவருக்காக வாழ்வையா, பாவம் செய்ய மாட்டேயே, இனிமேல் குடிக்க மாட்டேயே எல்லாம் கேட்டுட்டு அப்புறமா பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் நீதியாகிய ஞானஸ்தானத்தை மூழ்கி தண்ணீரிலே ஆண்டவர் பேரிலே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுப்பது. அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறான். விசுவாசம் உள்ள எவன் மனம் திரும்பி விசுவாசிக்கிறானோ அவனுக்கு ஞானஸ்தானம். முட்டாள் மாதிரி சிலர் டிவியில உட்கார்ந்துக்கிட்டு பேச தெரியாத கிறிஸ்தவெல்லாம் போய் உட்கார வச்சு பேச வைப்பான். ஒருத்தர் சிலர் கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து மாதா அப்படி இப்படி அவர்களுள்ள பல ஒரு சில சாமிகளை கும்பிட, ஒரு சில சாமியெல்லாம் எங்கள் மதத்தில் எங்களோட ரிலிஜனில் எங்களுடைய நீங்கள் சொல்கிற ரிலிஜனாக எங்களை பார்க்கிற எங்களில் அனுமதி இல்லைங்க. ஏக தெய்வ நம்பிக்கை மட்டும்தான் உண்டு. ஒரே தேவன். அந்த பல தெய்வம் பல வழிபாடு இருக்குன்னா அது டுபாக்கூர் இடைச்செருகல்கள். என்னுடைய பைபிள் அப்படி இல்லை, கத்தோலிக்க பைபிள்லையும் அப்படி இல்லை. உன் சர்வேசன் ஒருவனை தேவன், வேறு சர்வேசன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று எழுதப்பட்ட வார்த்தைகளையும் வாசிக்கிறவர்களும் அவர்கள் தான். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், வேறு தேவன் உங்களுக்கு உண்டாக வேண்டாம். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் சமுத்திரத்தின் ஆழத்திலும் இருக்கிற எந்த ஒரு உருவத்தையும் நீ உண்டாக்க கூடாது. எனக்கு ஒப்பாக எந்த உருவத்தையும் நீ செய்யும் கூடாது. நம்ம பைபிளையாவது விக்கிரக ஆராதனை இருக்கும், கத்தோலிக்க பைபிளில் சிலை வணக்கம் அப்படின்னு இருக்கும். தெளிவா இருக்கும், பார்த்துக்கங்க. சிலை வணக்கம். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லாவிட்டால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. அதே போல நம்ம ஆட்கள் அங்க தொட்டு இங்க தொட்டு எதையுமே தெரியாம கண்மூடித்தனமாக பிரசங்கம் பண்றவர்கள் உண்டு. சிவன் என்று சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? சிவம் என்றால் என்ன? அன்பு. சுத்த சிவம்னா தூய்மையான அன்பு. பரம்பொருள் பராபர வஸ்து. அவருடைய மார்பிலே இடது பக்கத்திலே பிறந்த உமையவள், அப்புறம் திருமால், மாலில் பிறந்தவர் திருமால், அப்புறம் பிரம்மா, எல்லாம் அவருடைய சரீரத்திலிருந்து உதித்த பல நாமகாரணங்களுக்கு சொந்தமான தேவர்களாய் பிற்காலத்திலே மாற்றிக்கொண்டார்கள். ஒரே தேவனுடைய, அதாவது தேவனுடைய தொழில் அல்லது செயல்பாடு, அந்த செயல்பாடைத்தான் ஒவ்வொரு கடவுளாக மாற்றிவிட்டார்கள். நமக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உண்டு. அவருடைய செயல்பாட்டில் தான் நான் மூவராய் பார்க்கிறமே ஒழிய 3 தெய்வம் இல்லை, ஒரே தெய்வம் தான். கைகளை தட்டி 3 தெய்வம் இல்லை. இங்கேருந்து உண்டாகினார், அங்கிருந்து உண்டானார், இங்கேருந்து உண்டானலாம், அதெல்லாம் அவருடைய செயல்பாடுகள். இறைவன் ஒருவர் தான். எனவே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் ரட்சிப்பு. சபைகளில் போய் விட்டு மற்றவர்கள் ஆராதனைக்கு நமக்கு வித்தியாசம் உண்டு. நம்முடைய கத்தோலிக்கத்தில் செபியோ சேசல ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படின்னு ஆராதிப்பாங்க. கையெல்லாம் ஆக்க மாட்டாங்க, கையை வச்சுட்டு பேசாமல் ஃபைல் வச்சுட்டு ஹல்லேலூயா அப்படிம்பாங்க. நம்ம ஆட்கள் ஹல்லேலூயா ஆட்பாங்க. ஆராதனையில் வித்தியாசம், படித்தேன். ஆக்ஷனில் வித்தியாசம். இங்கே ஆக்ஷன் எப்படி இருக்கோ அதை பற்றி நோக்கு பிரச்சனை இல்லைன்றேன், நேக்கு பிரச்சனை இல்லை. ஆளு மாற்றம் இருக்கதா அப்படிங்கிறது தான் எனக்கு பிரச்சனை. கைகளை தட்டி சுபாவ மாற்றத்துக்கு பேர் தான் ரட்சிப்பு. சுபாவமே மாறல, பேசிக்கே இல்லைப்பா. இவனு உட்காந்து வெள்ளையும் போட்டுக்கிட்டு சோதனை ஹல்லேலூயா என்ற கர்த்தா
சாவி எடுத்து கையில் கொடுக்கணும் போலுக்க. காக்காவலிப்பு அந்த பையன் மாதிரி உணர்ச்சிகளை தூண்டி மற்றவர்களை ஆண்டவருக்குள் கொண்டு வருவதில்லை. உணர்ச்சி வசப்பட்ட 2 நாளைக்கு 3 நாளைக்கு தாங்குவான். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாருங்க, பயங்கரமான குடிகாரன், ஒரு செல்வந்தன். 24 மணி நேரம் தண்ணி அடிச்சுட்டே இருப்பார். ரட்சிக்கப்பட்டார். இந்த ரட்சிக்கப்பட்டவர் சாட்சி சொல்லுவார். இவர் உடனே நம்ம ஆட்கள் தான் இந்த கொஞ்சம் பணக்காரன், ஒரு நடிகை ரட்சிக்கப்படாத முதல் சீட்டில் போட்டுருவாங்க. பாஸ்டர், ஊழியக்காரங்க, தேவ மனுஷன், பிஷப் கூட கீழே இருப்பார். நடிகையை தூக்கி மேடையில் உட்கார வச்சுருவாங்க. நடிகை வந்திருக்கிறாள், இவரும் பார்ப்பார் நடிகையை, மற்றவங்களும் பார்க்கணும். அவருக்கு ஆசை, வெக்கமா இல்லை? செய். அவங்க ரட்சிக்கப்படக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம் அல்ல. அவங்களுக்கு அவள் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டாம். ரோட்டில் இருக்கிற ஒரு குஷ்டரோகி ரட்சிக்கப்பட்டாலும் ஒரே ஆத்மா தான், அம்பானி ரட்சிக்கப்பட்டாலும் ஒரே ஆத்மா தான். ஒரே கனம்தான் பண்ண வேண்டும், கைகளை தட்டி. அவர்களை வச்சு விளம்பரம் தேடக்கூடாது. அதுக்கு யாராவது ஒரு ரெக்கார்ட் டான்ஸ்காரா அல்லது நடிகை மும்தாஜை கொண்டு வந்து டான்ஸை போட்டால் கூட்டம் வந்துட்டு போகிறது. அந்த அம்மா நல்லா ஆடும், சூப்பராக ஒரு டான்ஸ் ஆடி போட்டால் என்ன மாதிரி ட்ரெஸ் போட சொன்னாலும் போட்டுக்கிட்டு ஆடிடும், கூட்டம் வந்துடும்ல. கூட்டத்தை சேர்ப்பதற்காக அல்ல. நம்முடைய மாற்றம் ஆவிக்குரிய மாற்றம். இந்த வாழ்க்கை என்பது ஆராதனை முறையிலே ஜனங்களை உணர்ச்சி வசப்படுத்துவதல்ல. இந்த குடிகாரர் என்ன செய்வார் தெரியுமா? அவருக்கு உடனே ஒரு பணக்காரர் பார்த்தீங்களா, போகிற சபைக்கெல்லாம் அவரே காசு கொடுத்துருவார். அதனால பாஸ்டர்மாருக்கு சந்தோஷம், நமக்கு சேர்த்தே வருது. அவரை கூப்பிட்டு ஒரு சாட்சி சொல்லான்னு சாட்சி சொன்னாங்க. வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் நிறுவனத்தின் ஓனர் அண்ணன் ஜேடிஎன் ராஜேந்திரனும் நானும் அந்த கூட்டத்துக்கு ஒரு தாள் போயிருந்தோம். அவர் சாட்சி சொன்னார். அந்த பணக்காரர் அன்றைக்கி சாட்சி சொல்கிறாரு. அவருக்கு மட்டும் 3/4 மணி நேரம் பிரசங்கம், 1/4 மணி நேரம். குடிகாரருக்கு எவ்வளோ நேரம்? அவர் ரசிக்கப்பட்டான்னு சொன்ன உடனே அவர் நிறைய ஒரு 2 லட்சம் கொடுத்துருவார் அவங்களுக்கு அந்த சபைக்கு. உடனே சாட்சி சொல்ல விட்டாங்க. சாட்சி சொன்னால் இவர் 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் அவருக்கு சாட்சினா 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் அவருடைய பழைய வாழ்க்கையை பற்றி பேசினார். நான் அந்த கடைக்கு போவேன், அந்த பாரில் உட்காருவேன், என் நண்பர்களாம் கூட இருப்பார்கள். உலகத்திலே மிகவும் காஸ்ட்லியான மது வகைகளை வாங்கி வைப்போம். அது பாட்டில் அவ்வளோ அழகாக இருக்கும், லேபிள் அப்படி போட்டிருக்கும். அதை பார்த்தாலே ஒரு டெம்ப்ட் ஆகும். பாருங்கள், கலர் என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க, அப்படி கலராக இருக்கும். அதை எடுப்பேன், அப்படி பார்ப்பேன், மேலே ஒரு தட்டுவேன், அப்படி ஒரு திருக்குவேன், அப்படி ஒரு கிளாஸை வைத்துட்டு அப்படி கொஞ்சமாக ஊற்றி வாட்டரும் பண்ணி குடிப்பேன். என்ன இன்பம்! இது எவ்வளோ நேரம் வர்ணிப்பார்னு நினச்சேன். 3/4 மணி நேரம். அப்போ அண்ணன் சொன்னார், தம்பி என்னண்ணே, இவன் 2 மாதம் கூட தாங்க மாட்டான் தம்பி. இவன் 2 மாதம் கூட தாங்க மாட்டான். ஏண்ணே அப்படின்னு. அவன் ஆண்டவரை பேசுறது விட்டுட்டு பழைய சாராயத்தை பற்றியே 3/4 மணி நேரம் பேசுகிறான் பாரு. அப்போ இதய நிறைய என்ன இருக்குது? சாராயம் தான் இருக்குது. கரெக்டாக 2வது மாதம் பழையபடி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ரட்சிப்பு என்பது டெம்பரவரி சொல்யூஷன் அல்ல, பெர்மனன்ட் சொல்யூஷன். கைகளை தட்டி. தற்காலிக நிவாரணம் அல்ல, நிரந்தரமான நிவாரணம். ஏன்னா பாவத்துக்கு செத்துட்ட, நீதிக்கு பிழைச்சுட்ட. இப்ப நீ யாரை காண்கணும்னில் இயேசுவை காண்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். தேவனுடைய மகிமையினால் நிரப்ப வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தினால் வேறுபட்ட ஒரு வாழ்க்கை, உலகத்திலிருந்து வேறுபட்ட வாழ்க்கைக்கு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அதான் கிறிஸ்துவங்கிறது ரொம்ப கடினம் ஐயா. இஷ்டம்னா வாயிலாட்டி போயிடும் தான் சொல்கிறேன். வலுக்கட்டாயம் பண்ணுறதுலாம் இல்லை. இங்கே கட்டாய மத மாற்றம் பண்ணியெல்லாம் வேணாம். பன்னிக்குட்டியை போட்டு உள்ளே போட்டு அசிங்கம் திங்கிறதுக்கா? இங்கே கட்டாயமெல்லாம் வரவே வேண்டாம். மனந்திரும்பி பாவத்தை விட்டு பழைய வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தவன் இயேசுவை பின்பற்றட்டும். கைகளை தட்டி. ஒரு பணக்காரன் ஓடி வந்து, ஆண்டவரே நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஆண்டவர் ஒவ்வொரு கரையை சொல்றாரு. பிரமாணங்களை கை கொள்ள நான் சிறுவயது முதல் அதை கை கொள்கிறேனே. ஓ அப்படியா? இப்படியே உன்னை சொல்ல நான் வரணும், எனக்கு நித்திய ஜீவன் வேணும், நான் உண்மை பின்பற்றணும். அப்போ
அடுத்து ஆண்டவர் யோசித்து பார்த்தா, இவன் பெரிய பணக்கார பையன், இவனுக்கு மனசு கிடையாது, ஏதோ ஒன்றில் ஈர்ப்பு இருக்கிறது, அங்கே இங்கே நிற்கிறான். அப்போ உனக்குண்டான நீ பூரண சற்குணனா இருக்க விரும்பினால் உனக்குண்டான எல்லாவற்றையும் போய் விற்று, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இல்லை, முத்தூட்டு ஃபைனான்ஸில் இல்லை, அல்லது பேங்கில் இல்லை, எங்கே கொடு, யாருக்கு கொடு, தரித்திரனுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வானா. அதை கேட்ட உடனே அதிக துக்கத்தோடு திரும்பி போயிட்டானா. இயேசு உனக்கு வேணும்னா நீ விரும்புகிறத விடணும். இயேசு உனக்கு வேணும்னா பழைய கதையெல்லாம் விட்டுடணும். இயேசு உனக்கு வேணும்னா பழையவங்ககிட்ட பேசக்கூடாது. ரெடியா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரிட்டர்ன் ஃப்ரம் சின்? பாவத்திலிருந்து ஓய்வு பெற மனது இருக்கிறதா? இல்லை. பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா பதில் பேசாம உன்னால இருக்க முடியாது. சரி, சாத்தான் பேசுதுன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அப்படி நினைங்க. பழைய உங்கள் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை கெடுத்து உங்களை சின்னாபனமாக்கின அந்த உறவுகளை முற்றிலும் துண்டித்து விட வேண்டும். எனவேதான் சொன்னேன், தாயும் சேயும் இணைக்கும் தொப்புள் கொடியை கரெக்டாக வெட்டி தாயும் பிள்ளையும் பிரிச்சிடணும். உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவ. கையை தட்டுங்களேன். உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தை மறந்து விடு, ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். திருமணத்தில் கூட போதகன்மார் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், இந்த பெண்ணை இந்த பையனுக்கு கொடுக்கிறவர் யார்? இந்த பெண்ணை இந்த பையனுக்கு கொடுக்கிறவர் யார்? கிறிஸ்தவ திருமண ஒழுங்குகளிலே இப்படித்தான் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நடக்கும். அழைச்சுண்டு பொண்ணு அழைப்பு வரும்போது யார் அழைச்சிட்டு வருவா சொல்லுங்க? யாரு பொண்ணை கூட்டிட்டு வருவா? கிறிஸ்தவ கல்யாணங்களுக்கு போனதே இல்லை யாருமே. முழிக்கிறத பாரு. அப்படியே யாரு கூட்டு வரணும்? தாப்பன் கையைத்தான் கோர்த்து பிடிச்சிக்கிட்டு ஜாலி ரைடு வர்றது மாதிரி அங்கிருந்து தோப்பனார் அழைச்சிட்டு வருவார். சரி, பாஸ்டர் கேட்பார், இந்த பெண்ணை இந்த பையனுக்கு கொடுப்பவர் யார்? தோப்பனார் தான் வருவார். வந்து இந்த பொண்ணோட வலது கையை பிடித்து அந்த பையனோட வயலிலே கொடுத்துட்டு அவர் பார்த்து அப்படி போயிடும். திருப்பி போகும்போது யார் கையை அணைச்சிக்கிட்டு போவா? ஆத்துக்காரர் கணக்கு வீட்டுக்காரரு கையை பிடிச்சிட்டு தான் போகணும். அப்போ உலகங்கிற தகப்பன்றது விடுதலையாகி ஆன்மீக மணவாளனுடைய கையை பிடித்து நடக்கிற, திரும்பி பார்க்கக்கூடாது. அப்புறம் அங்கே இனிஷியலே மாறி போயிருதுங்க. அது வர சுபா சந்திரசேகர், அப்பா பேர் சந்திரசேகரா இருக்கும், சதீஷ் மகிமா சதீஷ்குமார். இப்போ மகிமாவுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இப்போ நீ சதீஷ்குமார் எடுபட்டு போயிடும். அதுக்கப்புறம் யார் வர? ஸ்டாலினோ அல்லது ஒரு மாடர்ன் பேரா சொல்லு தம்பி, ஒரு மாடர்ன் பேரா சொல்ல, ஒரு அழகான பேர், ஒரு கிறிஸ்தவ பேர் சொல்லு. மைக்கேலா? பாட்டி பேருனா இல்லை. இப்போ சதீஷ் பேர் அப்போ கத்தோலிக்கில் தான் இருக்கான். நான் ஒன்று அதுவும் கேத்தலிக் பார்த்தாண்டா, அது சொல்லக்கூடாதுனால இல்லை, இன்னொரு நல்ல பேராக இருக்கட்டுமே. ஜார்ஜா, ஜார்ஜின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ சதீஷ் போயிட்டு மகிமா மிஸ்ஸஸ் மகிமா, முதல்ல செல்வி மகிமா சதீஷ்குமார், இப்போ மிஸ்ஸஸ் மகிமா ஜார்ஜ். கையை தட்டுங்க. இப்போ பழைய புருஷனை, பழைய அப்பனை, பழைய உறவை விட்டுட்டோ ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அவர் பேர் ஏசுநாதருங்க. ஓ இனிஷியல் என்ன ஆயிடுச்சு? ஜே. ஜீசஸ். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரன். கைகளை தட்டு. இன் கிரைஸ்ட். அவன் கர்த்தருடைய நாமத்திலே கையெழுத்து போடுவான். வசனம் அப்படித்தான் இருக்கு. ஒருவன் நான் கர்த்தருடைய என்பான், இன்னொருவன் அவருடைய கர்த்தருடைய நாமத்திலே கையெழுத்து போடுவான். யுவர்ஸ் லவ்விங் பிரதர் இன் கிரைஸ்ட், சிஸ்டர் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துக்குள்ளான சகோதரன், கிறிஸ்துக்குள்ளான சகோதரி. லூசுப்பையிலே இதை விட்டுட்டு பழைய அப்பனையும் வச்சுக்கிறவ, பழைய புருஷனையும் வச்சுக்கிறவ, புது புருஷனையும் வச்சுக்கன்னா ரெண்டு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். அப்படியா? பழைய ஆள் இருக்கு, புது ஆள் இருக்கு. சில சொல்றான் பழையதையும் விட்டுறாத, என்ன வந்தாலும் மறுபடியும் கல்யாணம் ஆகணும் ட்ரை பண்ணி மறுபடியும் 7 வருஷம் அடிமையாக இருந்து அடிமைச்சு அதையும் அடிச்சுட்டு வந்துடு. அவள் விளக்காரையும் அடிச்சுக்க, இவ விளக்காரையும் அடிச்சுக்க. போ, கடைக்கு வர லாபம் தானே.
கிடைக்கும் வர லாபம் தானே வச்சுக்க அப்படின்னு இல்லைங்க. நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவோடு வாழும் வாழ்க்கை, மகிமையான தேவன் போதும். வேறுபட்ட வாழ்க்கைக்கு உங்களை அழைக்கிறார். இந்த மணமகளை இந்த மணமகனுக்கு கொடுப்பவர் யார்? அப்போ பவுலப்போஸ்தலன் சொல்றான், கிறிஸ்து இயேசு என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து இயேசு என்னும் ஒரே புருஷனுக்கு நான் நிச்சயித்திருக்கிறேன். கைகளை தட்டி உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து இயேசு என்னும் ஒரே புருஷனுக்கு நான் நிச்சயித்திருக்கிறேன். பெட்ரோத்தல் உறப்பிക്കുന്നത് அல்லது நிச்சயதாம்பலம் அல்லது பரிசம் போடுதல். யாருக்கு பரிசம் போட்டு விட்டாராம் பவுலடியார்? மணவாட்டியாகிய திருச்சபையை கிறிஸ்து இயேசு என்ன புருஷனுக்கு கைகளை தட்டி, ஜெயங்கொண்ட புருஷனுக்கு கைகளை, முற்றிலும் ஜெயங்கொண்ட புருஷனுக்கு. நான் இந்து மார்க்கத்திலிருந்து வந்தவன். ரொம்ப ஆச்சாரம், ரொம்ப கலாச்சாரம் எங்கள் வீட்டில். அந்த காலத்திலலாம் நிச்சயம் பண்ணிட்டா பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டா. இப்போ பொண்ணு பார்த்தா பைக்கில் போயிடுவா. அப்புறம் ஹோட்டல், ரூமு, பார்க்கு, காற்று, அதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சாரி அவுத்தாம மேலே போற்றி அதை வீடியோ எடுத்து அங்கங்கே எல்லாம் காட்டி கல்யாணத்துக்கு அன்னைக்கு வெளியே அதை தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இது தாலியே கட்டலைங்க, கல்யாணமே முடியலை, அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சின்னு எல்லாம் வந்துடும். வெக்கமில்ல? அந்த நிச்சயம் முடிஞ்சது கல்யாணம் நின்றுச்சுன்னு வச்சுக்க, இனி ஒருத்தனையும் கட்டி பிடிப்பியா? அப்படி அறிவே இல்லை. பெற்றோர்களுக்கும் அறிவில்லை, பிள்ளைகளுக்கும் அறிவில்லை. திருமணம் என்பது ஏதோ உடல் இச்சைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சடங்கு இல்லைங்க. வாழ்க்கை 1000 தலைமுறை பயிர். கைகளை தட்டு. 1000 காலத்து பயிர். வாழையடி வாழாக ஒரு பரிசுத்தமான ஜாதி, பரிசுத்தமான இவன் ஜாதி பார்க்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. மதம் பார்க்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. மனுஷன் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது என்பது கருத்து, ஆணித்தரமான கருத்து. அது துளியளவு எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ஜாதி பார்க்கிறவங்க ஜாதி சொந்த ஜாதின்றீங்களே, உங்க ஜாதிக்குன்னு ஒரு கட்டுப்பாடு கிடையாதா? மற்றதுல மட்டும் கரெக்டா இருக்கீங்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படித்தான் மகளை இன்னொருத்தன் நிச்சயம் பண்ண உடனே கட்டிப்பிடிச்சேன். அந்த கல்யாணம் நடக்கலன்னு வச்சுக்கோ, இன்னொருத்தனும் கட்டிப்பிடிக்கணும்ல. கொஞ்சமாவது நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை பின்பற்றுங்கள், வேத கலாச்சாரத்தை பின்பற்றுங்கள். ரெண்டிலுமே கலாச்சாரமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நல்லது எதுவோ அதை பின்பற்றுங்கள். கைகளை தட்டி கற்புள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ அவைகளை பின்பற்றுங்கள். நான் சொல்லுவேன், முக்காடு போடுறது பைபிளில் இருக்கோ இல்லையோ, நல்லதோ கெட்டதோ, அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, நான் பேச மாட்டேன். ஆனா ஒரு பெண்ணுக்கு முக்காடிட்டு தன் சரீரத்தை அவயங்களை மறைத்துக் கொள்வது நல்லதா கெட்டதா? இதான் என்னுடைய கேள்வி. எங்க நீங்க கண்டபடி ட்ரெஸ் பண்ணுவீங்க பொம்பளைங்க, அதை நாங்க பார்க்கக்கூடாது, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. நல்லது, ஆமா, அது உங்க சுதந்திரம். நாங்க ஒரு ஜட்டியை போட்டு போனா ஏத்துக்குவீங்களா? எந்த ஆணும் அப்படி போடுறது இல்லையே. பொம்பளை இருந்திருக்க இடத்துல இப்படி வர அப்படின்னா, ஆம்பளை இருக்கிற இடத்துல நீ இப்படி வரலாமா? கற்புள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ அவைகளையே பின்பற்றுங்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லிட்டு வாசிங்க. பிலிப்பியர் 4:8 உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆர் யூ பைபிள் ஃபாலோவர்ஸ்? நீ வேதத்தை பின்பற்றுகிறவனால் மட்டும் இந்த வார்த்தைக்கு சரியாய் கீழ்ப்படிய வேண்டும். கைகளை தட்டி மற்றவங்களெல்லாம் என்ன கமாண்ட் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணினாலும் நான் மைண்ட் பண்ண மாட்டேன். நான் பேசுவது கர்த்தருடைய வேதத்தின்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிற மக்களுக்காக. கைகளை தட்டி நான் பேசுவது இயேசு கிறிஸ்துவை மட்டும் நேசிப்பவர்களுக்காக. நான் பேசுவது பரலோகம் போக வேண்டும் என்று விரும்புகிற மக்களுக்காக மட்டும்.
மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த பெண்ணை இந்த பையனுக்கு கொடுக்கிறவர் யார்? இங்கே புரோகிதர் யாரு? பவுலடியான். மணவாளன் யார்? இயேசு கிறிஸ்து. மணவாட்டி யார்? திருச்சபை. இந்த மணவாட்டியை சொல்றாரு கற்புள்ள கன்னிகையாக. ஸ்பெசிபிக் பண்றாரா இல்லையா? கற்புள்ள கன்னியனா சுத்தமான. அது இங்கிலீஷில் என்னடா? வெர்ஜினா? வெர்ஜின் தானே? வெர்ஜின்னா சுத்தமான, இதுவரை புருஷனுடைய உறவை அறியாத வெர்ஜின். அப்போ கன்னிகையாக, நிர்மலமாய, மலையாளத்தில் എന്താ പറയുന്നത്? நிர்மலமாய கன்னிகையாக கிறிஸ்து இயேசு என்னும் ஒரு புருஷனுக்கு இந்த உத்தமியை நான் நிச்சயம் பண்ணுகிறேன். கைகளை தட்டி. நீ கண்டபடி ஆடிட்டோ, கண்டபடி சுத்திட்டு, கண்டபடி அலைஞ்சிட்டு, கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு கண்ட பயிலையும் கட்டி பிடிச்சிட்டு வருவ, ஆண்டவர் ராஜ்யம் போயிருவியா? எங்க இருக்கு உன் கதை? இங்க அந்த பருப்பு வேகாது. வேறுபட்ட வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, கற்புள்ளது எதுவோ, ஒழுக்கம் உள்ளது எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, தேவனுக்கு பிரியமானது எவைகளோ, தேவனுடைய பூரணத்துக்கு ஏற்றபடி தன்னை ஆன்மீக வாழ்க்கையிலே, தன்னுடைய பரிசுத்தத்திலே, தன்னுடைய வேறுபட்ட வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைந்தவள் எவ்வளோ அவளே மணவாட்டி. கைகளை தட்டி. பெண்ணு கேட்கிறேனுங்க, பையனுக்கு என்ன வயசுங்கய்யா? பையனுக்கு 33.5 வயசுங்க. அவர் ஊர் எதியா? பரலோகம். நீங்க யாரு? அவங்க பெண்ணு கேட்டு அனுப்பினார் பிதா. உங்க வீட்டில் பெண் இருக்குது இல்ல ஐயா, கொடுங்க. உங்க பொண்ணுக்கு என்ன வயசு? 5 வயசுங்கய்யா. பையனுக்கு எத்தனை வயசு? பொண்ணுக்கு என்ன வயசு? 5 வயசு. பொண்ணை போய் நான் கேட்டேன், நீ செருப்பு கொண்டு அடிச்சு வரட்டுவாங்களா இல்லையா? அல்லது மாப்பிள்ளை வீட்டில் என்னை நாடி அடிப்பாங்க. அப்ப கிறிஸ்துவின் நிறைவுக்கு தக்கதான நிறைவு. கைகளை தட்டி. அவர் எப்படி ஜெயம் கொண்டு பரிசுத்தத்திலே, நீதியிலே, கர்த்தருக்குடைய சித்தம் செய்வதிலே உத்தமன் என்று சாத்தானை ஜெயித்து சிலுவையிலே தலையை நசுக்கி உலகம், மாமிசம், பிசாசை ஜெயித்து ஜெயங்கொண்டவரா வீற்றிருக்கிறாரோ, அப்படியே ஒரு சபையும் ஜெயங்கொண்ட சபையாய் போக வேண்டும். கைகளை தட்டி. அவளுக்கு பேர் தான் மணவாட்டி. என்ன பேரு? அவளுக்கு பேர் தான் என்னது? மணவாட்டி. கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து இயேசு என்னும் ஒரே புருஷனுக்கு நிச்சயித்திருக்கிறேன். பெட்ரோத்தல் பண்றேன், நிச்சயதாம்பலம் பண்றேன் அப்படின்னு. தயவு செய்து மற்றவர்கள் கட்டிப்பிடிக்கட்டும், டிவியில் எடுக்கட்டும், எல்லாம் எடுக்கட்டும், கிறிஸ்தவங்கன்னு சொல்றவங்க கூட எடுக்கட்டும். அப்படி எடுத்தவங்களெல்லாம் என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க. நான் உங்களை பற்றியெல்லாம் பேசலை. நான் பேசுகிறதே இந்த வேதத்தை கடைப்பிடிக்கிறவர்களுக்கும் பின்பற்றுற மக்களுக்கு மட்டும்தான். நீங்கள் இதை கடைப்பிடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால உங்கள்கிட்ட பேசி எனக்கு பிரயோஜனம் இல்லை. நான் பேசவும் மாட்டேன். பன்றிகளுக்கு முன் முத்துக்களை போடுவதும் இல்லை, பரிசுத்தமானது நாய்களுக்கு கொடுப்பதும் இல்லை. இந்த பைபிளை படி நான் வாழணும்னு யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவளுக்கு மட்டும்தான்றேன். தேவனுடைய வார்த்தையின்படி வாழ விரும்புகிறேன் அண்ணே, அண்ணாச்சி, அங்கிள், பிரதர், நான் வேதத்தின்படி நடக்கிற உத்தமமாக்கன் லிஸ்ட்ல வரணும்ன்றேன். என்ன பண்றதோ இப்படிதான் நடக்கணும். நீங்கள் உலகத்தில் இருந்தால் உலகத்தார்கள் அல்லவே. தாயின் வயிற்றிலிருந்து தொப்புள் கொடி உறவு, தொப்புள் கொடி உறவு பிறந்தனைக்கே கட் பண்ணியாச்சுங்க. நீ வேறு பிரிக்கப்பட்டவன். இந்த வேறு பிரிக்கப்பட்டவன் இந்த உலகத்தில் தான் இருக்கிறான். ஆனா எப்படி வாழ்வானா? வாசிக்க கேட்போமா? ஏசாயா 48 அதிகாரம் 14 வசனம். வாசி மகளை. 14. நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனிலே செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனில் இருந்தாலும் செய்வான். யாருக்கு பிரியமானவன்? கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சித்தமானது. தேவன் விரும்புகிற அத்தனை காரியத்தையும் எங்கே இருந்தாலும் செய்வானா? யோசேப்பு செஞ்சானா இல்லையோ? புறஜாதியருடைய தேசத்திலே
அந்நியனுடைய எஜமான் புற தேசத்து அந்நிய ஜாதியானுடைய ஓனருடைய வீட்டில் வேலை பார்க்கும் போதும் அவன் மனைவி வந்து தினந்தோறும் நொச்சரிச்சு இவனை போட்டு வம்பு பண்றா, சில்மிஷம் பண்றா. போட்டு தினம் ஒரு நாள் பண்ணா கூட தப்பிச்சிருந்தா, தினம் போட்டு நோண்டுறாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் அவன் தன்னை கரைபிடித்தாமன் சொன்ன வார்த்தை, இந்த வீட்டுக்கெல்லாம் நான் அதிகாரி, உனக்கு மட்டும் இன்னொருத்தன் அதிகாரி. இப்படி இருக்க நான் எனக்கு கஞ்சி ஊத்துற எஜமானுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்றா சொன்னான்? இல்லை. இப்படி இருக்க நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? கைகளை சட்டி. எனவே தான் லேடிஸை தான் கேர்ள்ஸை தான் பெண்களை மட்டும்தான் வேதம் திராட்சை செடி திராட்சைக்கனி இப்படி சொல்லும். ஆனால் ஒரு ஆம்பளைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவன் கனி தரும் திராட்சை கொடி. கைகளை தட்டி. அப்போ ஆம்பளை பையெல்லாம் கற்பு விஷயத்தில் அப்படி இப்படி இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்ட உலகத்தில் இவன் தன் கற்பை காப்பாற்றி கொண்டான். கைகளை தட்டி. எனவே தான் அவனுக்கு திராட்சை கொடி. அந்த காலத்தில் மனைவிகளுக்கு பத்தினின்னு பேர். மனைவின்னு சொல்ல மாட்டாங்க, இவ தான் என்னுடைய பத்தினிம்பாங்க. இவள் தான் என்னுடைய பத்தினி. சாதுக்களா? இவ தான் என்னுடைய பத்தினி, ரிஷி பத்தினி. சாமிகளுக்கு கூட இன்னைக்கு பத்தினிமா இருந்தாங்க. மனைவிகளுக்கு என்ன பேர்? ரிஷி பத்தினி. மனைவியை கூட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மற்றவளுக்கு இவ என்னுடைய பத்தினிம்பாங்க. என்ன? என்னுடைய பத்தினி, என்னுடைய உத்தமி. ஆம்பளைக்கு கற்பு இல்லையா? பொம்பளைக்கு மட்டும்தானா? பெண் ஃப்ரீடம் பேசுகிற எத்தனையோ பெண் லிபர்ட்டி, பெண் சுதந்திரம் பேசுகிறவங்க இருக்காங்க. அவங்க சுதந்திரம் பேசட்டும், அது அவங்களுடைய உரிமை. அவர்கள் விஷயத்தில் நான் தலையிடவே இல்லைங்க. அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய வாழ்க்கை முறை அது எப்படி இருக்கட்டும் என்று வகுத்துண வளர்க்கட்டும். அவங்களை பற்றி அவர்கள் விஷயத்தில் நான் போவதே இல்லை. இதை கேட்கிறோம், நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்னுடைய கர்த்தர் எழுதிய ஆண்டவர் எங்கள் கையில் கொடுத்திருக்க வேத வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிற மக்களுக்கு மட்டும்தான் இதை பேசுகிறேன். கைகளை தட்டி. எங்களுக்கு ஒரு கோட்பாடு. இப்போ நாத்திக கோட்பாடுக்கு பெரியார் கட்சி இருக்குது, திராவிட கட்சி இருக்குது, திமுக கழகம் இருக்குது, அண்ணா டிஎம்கே இருக்குது, பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அவங்களுக்கு ஒரு கொள்கை, அவங்களுக்கு ஒரு கொள்கை, அவங்களுக்கு ஒரு கொள்கை. மார்க்சிஸ்ட் பார்ட்டியா அப்படி ஒரு பார்ட்டி, அவங்களுக்கு ஒரு கொள்கை. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு கொள்கைங்க. அது இதில் நீங்கள் தலையிடக்கூடாது. உங்கள் விஷயத்தில் சமூக நீதிக்கும் பொதுஜனத்துக்கும் தேசத்துக்கும் விரோதமாக காமனாக நீங்கள் வரும்போது பேசலாம். ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு பேசும்பொழுது நீங்கள் மூழ்க நடக்க முடியாது. இது எங்களுடைய முறை, எங்கள் வழிபாட்டு முறை, நாங்கள் கைக்கொள்ள வேண்டிய சத்தியம். இது இப்படி தான். இங்கே ஒரு ஆண் இப்படித்தான் இருக்க வேண்டும், பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும், குடும்பம் இப்படி தான் இருக்க வேண்டும், படிப்பு இப்படி தான் இருக்க வேண்டும். என் பிள்ளைய என்ன படிக்க வைக்கணும்னு எனக்கு தான் ரைட்ஸ். அப்படின்னா நீ காசு கட்டி படிக்க வை. எங்க எல்கேஜி சேர்க்கும்போது இந்த சமூக நீதியாளர்கள்லாம் வரல. அவன் காய்ச்சலாக கிடந்து ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு பையனுக்கு 25 லட்சம் செலவழிக்கும் போது இவன் வரல. காதல் கல்யாணம் பண்ணும்போது நுழைஞ்சு வந்துருவாங்க பாருங்க. அவன் மேஜர் ஆகிட்டா. அவன் மேஜராக இருக்கும்போது தான் படுத்திருந்தான். அந்த அப்போலோ ஆஸ்பத்திரியில் கட்டின பில்லெல்லாம் கட்டு. அப்போ மட்டும் அப்பன் தேவைப்பட்டுச்சா? மேஜர் தானே, அவனே கட்டிக்கிட சொல்லு. இல்லாட்டி அவனுக்கு வக்காலத்து வாங்குற நீ கட்டு. அப்பனா எங்களுக்குன்னு ஒரு நீதி இருக்குது. அது கர்த்தருடைய நீதி. கைகளை தட்டி. அதில் யாரும் தலையிடக்கூடாது. ப்ளீஸ், தேவையில்லாமல் பேசாதீங்க. எங்களுக்கு இதான் நம்பிக்கை. நீங்கள் நினச்சிக்கலாம் எங்களை முட்டாளாகவே இருந்துட்டு போகிறோம். எங்களுக்கே வேதத்தில் அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க, இவன் பைத்தியக்கார பயல்கன்னு. நாங்கள் பைத்தியம்தான். வேதம் சொல்லுது, உலகத்துக்கு நாங்கள் பைத்தியம். கைகளை தட்டி. உலகத்துக்கு நாங்கள் பைத்தியம். கிறுக்க என்ன? பிராந்தன். உலக மனுஷன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் இதை ஏற்றுக்கொள்ள அதுக்கு பைத்தியமாய் தோன்றும். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எனவேதான் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். வேற ஒரு மனுஷனுக்கு இது புரியாது. என்னை திட்டுவானுங்க, ஏன்னா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. 20ஆம் நூற்றாண்டு கம்ப்யூட்டர் காலத்தில் எல்லாத்துக்கும் ஈக்குவலிட்டி
சரி சமான உரிமை கொடுக்கிற காலகட்டத்தில் எப்படி பேசிக்கிறேன்? நான் உரிமையை பற்றியெல்லாம் பேச வரல. நான் பெண்களையும் அதிகமாய் மதிக்கிறவன். எனக்கு 5 சகோதரிகள், 35 ஆண்டுகள் இந்த ஆன்மீக பணியில் இருக்கிறேன். சகோதரிகளோடு நான் எப்படி பழகிறேன், அவர்களுக்கு என்ன கனம் கொடுத்துருக்கேன்னு சகோதரிகள்கிட்ட கேட்டால் தெரியும். ஆனால் நீதி பேசும்போது குறைவில்லாமல் பேசணும், கைகளை தட்டி. யாரையும் ப்ளீஸ் பண்ணக்கூடாது, யாரையும் உயர்த்தியோ யாரையும் தாழ்த்தியோ பேசிடக்கூடாது. ஒரே திராசில் வைத்தது மாதிரி பேசணும். சபைகள் இன்னைக்கு சத்தியம் குறைஞ்சிருச்சு, கண்டிப்பு குறைஞ்சிருச்சு, எச்சரிப்பு குறைஞ்சிருச்சு. சபைகள் வேறுபட்டு வாழ்கிறதை விட்டுடுச்சு, உலகத்தோடு ஒத்துப்போகிறார்கள். உலக காரியம் ஒன்று கூட அன்றைக்கு சபைகள் இல்லாமல் இருந்தது. எந்த ஒரு கிறிஸ்மஸ் பாட்டு கூட அந்த காலத்தில் சினிமா பாட்டு ராகத்தில் இருந்துச்சுன்னா, சினிமா பாட்டில் அப்படி பாடினாங்கன்னா உடனே நோ நோ அலவுட், நாட் அலவுடுன்றவாங்க. இன்னைக்கு நமக்கு உதாரணமே என்ன எடுத்துக்கிறாங்க? பிரசங்கிமாரு சினிமாக்காரங்களையும் உலகத்தை எடுத்துக்கிட்டு தான் பாடுறாங்க, பேசுகிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. இதெல்லாம் இப்போ தெரியாதுங்க. வரும்போது பார்த்துக்குவோம். வரும்போது நாம் எங்கே இருப்போம், அவங்க எங்கே இருப்பாங்கன்னு கர்த்தருக்கு தானே தெரியும். ஒரு அல்லேலூயா. முடிவில் அந்நாளிலே அது விளங்கும், முடிவிலே அது விளங்கும். அப்ப கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சிச்சமானதை பாபிலோனில் இருந்தாலும் செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சிச்சமானதை பாபிலோனில் இருந்தாலும் செய்வானாம். நாம் எந்த தேசத்தில் யாரோடு இருக்கிறோமோ அவருடைய பழக்கம் நம்மை பற்றி கொள்ளக்கூடாது, நம்முடையதுதான் அவங்களுக்கு போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகத்தில் இருந்தால் நம் உலகத்தார்கள் அல்ல, வேறுபட்ட வாழ்க்கை. எனவேதான் ஆண்டவர் பாவிகளோடு இறங்கி வந்தார், பாவிகளுக்காக மரிக்க 33 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தார். நரன் ஆயினான், நாராயணன் அப்படின்னா நரன் ஆயினான். நர மாமிசத்தில் வந்தார் தெய்வம், வந்து இந்த மனுஷனாக தான் வாழ்ந்தார். அந்த மனுஷனுடைய ஒரு தீட்டு அவரை பற்றி கொள்ளலை. பாவிகளுக்கு விலகினவர் என்று வேதம் சொல்லுகிறது. பாவிகளுக்கு விலகினவர், பரிசுத்தமுள்ளவர், குற்றமற்றவர், மாசற்றவர். அதான் ஒரு இந்து சித்தன் சொல்லுகிறான், நீரிலே முளைத்தெழுந்த தாமரையின் ஓரிலே நீரினோடு கூடி நின்றும் நீர் இல்லாதவாறு போலே பாரினோடு கூடி நின்ற பண்டித பராபரனும் பாரினோடு கூடி நிற்கும் பண்பு கண்டிருப்பீரே. தண்ணீரில் முளைச்ச தாமரை இலையில தண்ணி ஒட்டாது, அதுபோல பாவிகளில் மத்தியிலே பாரிலே வந்த பண்டித பராபரனும் இந்த பாவிகளோடு வாழ்ந்தும் பாவம் ஒட்டாமல் வாழ்ந்த பண்பு கண்டிருப்பீரே. அதான் போகும்போது சொன்னா, என்னில் ஏதாவது குறை என்று உங்களை சொல்ல முடியுமா? யாரு கேட்டார்? இயேசு கிறிஸ்து கேட்டார், என்னில் ஏதாவது குறை ஒன்று உங்களை சொல்ல முடியுமா? உலகத்தின் அதிபதி அதோ வருகிறான், அவனுடைய ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. நம்ம யாருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். அவருடைய வித்து நமக்குள் தரித்திருக்குமானா அவருடைய திவ்ய சுபாவங்களை, டிஎன்ஏ யாருடையதா இருக்கணும்? இயேசு கிறிஸ்து. நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசுறேன், ஆன்மீகம். எனக்கு பரமேஸ்வரனுடைய டிஎன்ஏ தான் இருக்கும். ஏன்னா எங்க தோப்பனார் யாரு? பரமேஸ்வரன். அது சரீரப்பிரமா உலக பிரகாரமானது. ஆன்மீகத்தில் போயிட்டா எனக்கு யாரோட டிஎன்ஏ இருக்கணும்? இயேசு கிறிஸ்து டிஎன்ஏ. அல்லேலூயா. எனவே தான் அக்கிரமக்காரில் அவர் ஒருவராய் எண்ணப்பட்டு தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினபடியால் அவர் தன் சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பார். கையை தட்டுங்களேன். இயேசுனர் கல்யாணம் ஆயிடுச்சு? கல்யாணம் ஆயிடுச்சா? சத்தமா சொல்லு. இல்லை. அப்புறம் சந்ததினா எங்கிரியா பிறந்துச்சு? அக்கிரமக்காரில் ஒருவர் எப்படி தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார், ரத்தத்தை ஊற்றினார். மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. இருக்கிறதா இல்லையா? மாமிசத்தின் உயிர் எங்க இருக்கிறது? ரத்தத்தில் இருக்கிறது. சரி, முந்தின ஆதாம் பாவ மனுஷனானான். அவன் விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட எலும்பிலிருந்து உண்டாக்கப்பட்ட ஏவாள் துரோகம் பண்ணி போனாள். ஏற்ற துணையா இருக்கவில்லை, பாவ சந்ததியை பிறப்பித்தாள்.
பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து விழாவில் சிந்தின இரத்தத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட ஒரு ஜனம் உண்டு. அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குரிய சுவாபம் பெற்ற ஜனம். கைகளை தட்டி. ஆதாம் முந்தின ஆதாமுடைய விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஏவாள் மூலம் வந்தது கோணலும் மாறுபாடான சந்ததி. பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து விழாவின் இரத்தத்தினால் உண்டான திருச்சபையிலிருந்து பிறக்கிற சந்ததி யௌவன ஜனம், கிறிஸ்துவின் சந்ததி. கைகளை தட்டி. 2 பேர் அந்தரத்திலே தொங்கி வேத புத்தகத்திலே மரித்தவர்கள். ஒன்று தாவீதின் குமாரனாகிய அப்சலோம் கார்வாலி மரத்திலே தலையை சுற்றி அந்தரத்திலே மரித்து போனான். இன்று அடுத்து தாவீதின் வம்சத்தில் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்தரத்திலே சிலுவையிலே மரித்தார். அப்சலோமுக்கு குழந்தையே இல்லை, வாரிசு இல்லை. எனவே கற்குவியலை குவித்து இது அப்சலோமின் சந்ததி என்றார்கள். கல்லு தான் அப்சலோமுக்கு பிள்ளைகள். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு கல்யாணமாகல, பிள்ளையும் பிறக்கல. ஆனா அவர் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தினாலே ஒரு சந்ததி உண்டாச்சு பாருங்கள். அல்லேலூயா. மீட்கப்பட்டேன் நான், மீட்கப்பட்டேன் நான், மீட்கப்பட்டேன் நான் இரத்தத்தால். அல்லேலூயா, அல்லேலூயா. மீட்கப்பட்டேன் நான் இரத்தத்தால். இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. சாத்தான் தோற்று போய், சாத்தான் தோற்று போய், சாத்தான் தோற்று போய் இரத்தத்தால். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் தோற்று போய் இரத்தத்தால். நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் ஜெயிப்போம் இரத்தத்தால். இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். சாத்தான் தோற்று போய், சாத்தான் தோற்று போய், சாத்தான் தோற்று போய் இரத்தத்தால். நாம் எதில் மீட்கப்பட்டவர்களாம்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனம் ஜெயிக்கிறவர்கள். வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் விலையேறப்பட்ட ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். கைகளை தட்டி. வேறு பிரிக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவருடைய வாழ்வு இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த ட்ராக், இந்த வேர்ட் ஆஃப் காட், இந்த ரைச்சஸ்னஸ் ஆஃப் காட், தேவனுடைய நீதி, அதில் தான் வாழ்கிறவனுக்கு பெயர் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள். கிறிஸ்தவன், கிறிஸ்தவள். கிறிஸ்து உடையவன், கிறிஸ்து பிளஸ் உடையவன் கிறிஸ்தவன். கிறிஸ்து பிளஸ் உடையவன், கிறிஸ்துவை உடையவன். கிறிஸ்துக்கு உள்ளான மனிதன், கிறிஸ்துக்கு வெளியான மனிதன். வேதத்தின் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தை கை கொள்கிறவர்கள், வேதத்தின்படி நடக்கிறவர்கள். போகட்டும், நீங்கள் தேவன் தங்கும் ஆலயம் என்பதை மறந்து போகக்கூடாது. வேறு பிரிக்கப்பட்டவர்கள் எப்படி மாற்றப்படுகிறார்கள்? அவர் தங்குகிற ஆலயமாக. வேறு பிரிக்கப்பட்டவன் எப்படி வாழ வேண்டும்? உலகத்தில் இருந்தாலும் உலகத்தர்கள் அல்லாத கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு இஷ்டமானதை பாபிலோன் செய்வான். காலேஜில் உனக்கு விரோதமாக தான் அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. உன் கொள்கைக்கும் அவங்க கொள்கைக்கும் டோட்டலி வித்தியாசம். உன் லைஃப் ஸ்டைலுக்கும் அவங்க லைஃப் ஸ்டைலுக்கும், உன் ட்ரெஸ் கோடுக்கும் அவங்க ட்ரெஸ் கோடுக்கும், உன்னுடைய ஸ்லாங்குக்கும் அவருடைய ஸ்லாங்குக்கும். அவன் கெட்ட வார்த்தையாக இலக்கண பிள்ளையின்றி பேசுவான், நீ நல்ல வார்த்தையாக பேசுவாய். ஏன்டா நீ இதை பேச மாட்டேங்கிற? அல்லது உன்னை கண்டதுமே கெட்ட வார்த்தை பேச நிறுத்திக்குவான். பார்த்துக்க, ஏன் சொல்லு பார்க்கலாம். 4 பேர் கெட்ட வார்த்தை பேசி கொண்டிருந்தா உன்னை ஒரு 2 months வாட்ச் பண்ணிட்டானுங்கன்னா திருப்பி நீ வரும்போது அதை பேச மாட்டாங்க.
சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கவேன், டேய் தம்பி நீங்கள் போகலாம் அந்த பக்கம் அப்புறம் வாடா அப்படிம்பாங்க. ஏ அபி அந்த பக்கம் போ அப்புறம் வா, உனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா உன் வாழ்க்கை அங்கே பேசுன்னு இருக்குதுன்னு அர்த்தம்டா அம்பி. பொம்பளையை பற்றி பேசிகிட்டு இருக்கான், லவ்வை பற்றி பேசினா டேய் நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்ட, நீ அந்த பக்கம் இல்லை. ஏன்னா உன் வாழ்க்கை பேசிட்டு இருக்குது. நீ அவனோடு இருந்தேன்னா பன்றியோடு சேர்ந்தால் கன்றும் டேஷ் சாப்பிடுமா. உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, நீ போன உடனே கெட்ட வார்த்தை நிறுத்திடுவாங்களா இல்லையா? இவன் நண்பன் என்கிட்ட சொன்ன விஷயம். அவன் வரான்னு தெரிஞ்சானா கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கவங்க கூட நிறுத்திடுவாங்க. அண்ணே அங்கிள் அதெல்லாம் நீங்கள் அவனை சந்தேகப்படாதீங்க. அப்படி அப்போ உன் லைஃப் ஸ்டைல் அவனுக்கு தெரியணும். பைபிளை தூக்கி வச்சுட்டா எனக்கு கிறிஸ்டியன் என்னை பார் என் அழகைப்பார், கள்ள விசுவாசி கழுத்தெல்லாம் ஜெபமாலை, விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம், கழுதைக்கு பேரு முத்துமாலை, பேரு பொன்னம்மா கழுத்தில் வாழனாரு. ശുദ്രാം ശുദ്രാം സദ്രാം ശുദ്രാം എവിടേക്കാ പോകുന്നു? കർത്താവിന് സ്വദ്രാം. ഞാൻ വീട് സന്ധിപ്പാണ്. വേറെന്തിനാ? ദശാംശം വാങ്ങിക്കാൻ പോകുന്നു. ദശം വാങ്ങ പോറാറാം. சிலவன் இந்த ஆராதிக்கும் போது ஆக்ஷன் பண்ணுவாங்க பாருங்க, கண்ணையை தோண்டிப்புலாம் இந்த அப்படிமாங்க. அங்கே அந்த பொண்ணு பாஸ்டர் பார்த்தோன்னே கொன்றுவேன். இளங்கோ சிரிக்கிறத பாரு. இளங்கோ அண்ணன் அட்டிச்ச மண்டையிலே பொழந்துருவேன். கர்த்தருடைய பலிபீடத்தில் நின்றுகிட்டு பதறி பேசுகிறவன் சபிக்கப்பட்டவன், அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். வேறொன்று வைத்துக்கொண்டு ஆண்டவரை பாடுனா நீ பாட செத்து போயிரு, விஷம் குடிச்சு செத்து போயிரு. அது கூட கேஸ் ஆயிரும், ரயிலில் விழுந்து செத்து போயிரு, கேஸே இல்லை. சூப்பரா என்ன எப்படிலாம் பேசுனா அப்படிதான் ஏன் பேசுவேன். கிறிஸ்துவின் நாமம் அமர்த்தமாவதை விட நான் உயிரோடு இல்லாமல் போது நல்லது. கைகளை சட்டி என் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நான் இடம் கொடுப்பதை விட இந்த பூமியில நான் இல்லாமல் இருப்பது நல்லது. அப்படி நினைச்சுதான் என் மனம் திரும்பாம யார் செத்து போயிட்டா? யூதாஸ். குற்றமில்லாத ரத்தத்தை போய் காட்டி கொடுத்துட்டனே, ஆண்டவரை என் கிரியையில மறுதளிச்சிட்டனே. ஒருத்தன் அழுதான், உன் கிரியையில நீ ஆண்டவரை மறுதளித்துக் கொண்டிருந்தால் மனம் திரும்பு. இன்றைக்கு ஒரு சான்ஸ். அது இந்த പ്രവൃത്തി കൊണ്ടോ നിന്റെ വാക്ക് കൊണ്ടോ നീ ദൈവത്തിനെ മറുതലിച്ച ഇന്ന് മാനസാന്തരപ്പെടാൻ ഒരു അവകാശം കൊടുക്കുന്നു. അല്ലെങ്കിൽ ദൈവത്തിൻ്റെ കയ്യിൽ വീഴുന്നത് ഭയങ്കരമായിരിക്കും. ഒരു ഹല്ലേലൂയ. படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்தா சின்ன அடிப்படும், கோபுரத்துலேருந்து கீழே விழுந்தா பிட்டி எலும்புன்னு அங்கிட்டுரும்ல. என்னையா எந்திரிக்க முடியும், ஸ்பைனல் கார்டு அம்பா, அப்புறம் படுக்கதான் 1 2 எல்லாம் இங்கே தான், அம்மா தான் துடைக்கணும். திரும்பி படு, பையவளை சின்ன வயசுலேயும் தூக்குனேன், நீ பண்ண அக்கிரமத்துக்கு இப்பவும் பரட்டி போடதான் இருக்கு. எந்திரிக்கவே முடியாது. அங்கிள் வந்திருக்காருப்பா உன்னை பார்க்க. ஐயோ அவன் பண்ணுனா ஆட்டம் என்ன இதெல்லாம் வயரையா. இதை பற்றியா 6 பேக்கு இப்போ படுத்துருக்கோம் பாரு. 6 பேக்கு, ஒத்த பேக்குக்கு பின்னாடி மாட்டியிருக்கோம், ஒத்த பேக்கு முன்னாடி மாட்டியிருக்கோம். 2 பேக்கு. ஜாக்கிரதையாரு, அட்டி பிரிச்சுடுவார் ஆண்டவர் சொல்லிட்டேன். படுக்கையில் போட்டுருவார், கச்சிட்ட டீப்பு வேறு போட்டு கருப்புவல்லி ஒரு பேக்கை மாட்டுருவார். அது தூக்கிக்கிட்டே போடும். இப்படி பைக்கில் திமிர் எடுத்து போகிற பார்த்தியா, மண்டை புலந்து ஸ்பைனல் அடிபட்டுரும். அப்புறம் பேச்சு கோமாவிலே உட்காந்துருப்பேன். வீல் சேரு இங்கே முன்னாடி ஒரு பேக் வந்துடும். அங்கிள் நான் ட்ரெஸ் பண்ணணும், அங்கிட்டு போங்க. நாங்கள்லாம் பார்ப்போம். நீ வந்து இங்கே இருக்க எல்லா சிஸ்டரும் பார்ப்பாங்க. கொஞ்சம் அவங்க அம்மா உடனே ஐயோ கொஞ்சம் வேஸ்ட்டு, பரவாயில்ல சிஸ்டர், அவரே பாவம் செத்து போய் கிடக்கிறாரு. ஆமாடா, உண்மை தானே பேசுகிறேன். என் தம்பி உண்மை பேசுகிறேன்னா இப்படி அண்ணன் உண்மை தானே பேசுகிறேன். ஆமாம், படுத்திருப்ப எல்லாரும் பார்ப்பாங்க. சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஆன்டிஸ், அங்கிள்ஸு எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. நீ வாட்டுக்கு படுத்திருப்ப, ஒரு உணர்வும் இருக்காது. இப்போ நீ வாடுற ஆட்டம் என்ன, கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமா? ஸ்பைனில் ஒரு சுண்டு சுண்டி விட்டாருன்னா போதும்,
அதுக்கு ஒரு இடுப்புக்கு கீழே செயலற்று போய்விடும். அப்புறம் லவ்வுக்கு இவெல்லாம் ரொம்ப பக்கத்தில் உட்காந்து லவ் மடியில் அம்மா வந்து பாட்டுக்கிட்டு தடைவிட சொல்லி பார்ப்போம். அவள் போயிடுவா 4 பேரை பிடிச்சிக்கிட்டு. சிட்டாய் பறந்து போனாள், அவள் பறந்து போனாளே, அவனு பறந்து போயிடுவா. ஐயோ, செல்வம் மனைக சிநேகிதரை சேர்க்கும், தரித்திரனோ தன் சொந்த சகோதரனாலும் பகைக்கப்படுவான். எல்லாம் இருக்கும் தான். இளமை இருக்கும்போது, அழகு இருக்கும்போது, சௌந்தரியம் இருக்கும்போது, பாட்டு இருக்கும்போது, இந்த கிட்டார் வாசி அப்படி பந்தா பண்ணுவோம் பார்த்தியா, அது இருக்கும்போது ചേട്ടായി എന്താ ചേട്ടായിൻ്റെ സൗന്ദര്യം കണ്ട് എത്രയാ, അയ്യോ അവിടെ ഒന്ന് ഇവിടെ ഒന്ന് നാർത്തില ഉണ്ട് സൗത്തില ഉണ്ട് എല്ലാം ഉണ്ട്. ഇപ്പം ചേട്ടായി എല്ലാം ഇട്ടിട്ടിരിക്കുന്നു. ചേട്ടായി നോക്കാൻ ആരില്ല, ഞങ്ങളെപ്പോലെ പാവങ്ങളേ ഉള്ളൂ. ഞാൻ തടവി കൊടുത്ത് എനിക്ക് എന്താ സുഖം, ഒന്നുമില്ല. നിന്നെ കൊണ്ട് എനിക്കും സുഖമില്ല. ஏன்னா இடுப்புக்களை விளங்காமல் போயிடுச்சே. ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்ச கால வாழ்வு இயேசுவுக்காக கைகளை தட்டி கர்த்தருடைய வார்த்தையில், கர்த்தருடைய வழியில் நீ தீர்மானிக்கிற வாழ்க்கை வேண்டாம், அவர் தீர்மானிக்கிற வாழ்க்கை. கர்த்தருக்கு பிரியமானவன் வேறுபட்டவன் வாழ்கிறான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாவிலும் தான் செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் உலகத்திலிருந்து தன்னை வேறுபடுத்திக் கொள்வான். இந்த 3 சப்ஜெக்ட் தான் அன்றைக்கி வைக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய வழியில் நடக்கிறான். கர்த்தருக்கு பிரியமான வேறுபட்ட வாழ்க்கை வாழ்கிறான். 3வது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய ஆலயமாக இருக்கிறான். கைகளை தட்டி அவர் தங்கும் இடம். இதான் நல்லா நினச்சி நோட் பண்ணிக்கோங்க. 1 வேறுபட்ட வாழ்க்கை, 2வது அவருடைய வழியில் நடப்பது, 3வது அவருடைய ஆலயமாய் மாறுவது. சரி, ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை வழங்கிச்சு. சரியா? சரி, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை யார் செய்ய சொன்னது, உண்டு பண்ண சொன்னது யாரு? சத்தமாக பேசணும். கர்த்தர் மோசே இடத்தில் சொன்னார். அப்போ ப்ளூ பிரிண்ட் கொடுத்தாரோ இல்லையோ? கொடுத்தாரா? மெஷர்மெண்ட் கொடுத்தாரா? இன்ன அளவு, இன்னதை செய்யப்பட்டு வரும், ஹைட் எவ்வளவு, நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, இன்னும் மெட்டீரியல் இவ்வளவு, கம்பி 16 mm கம்பி, 20 mm கம்பி, இதெல்லாம் சொன்னாரா இல்லையா? சொன்னார். சரிங்க. ஆசாரிப்பு கூடாரத்தை செய்யும்போது அவர் சூஸ் பண்ண மரம் என்ன? சத்தமாக சொல்லுங்க. சித்தி மரம் எதை குறிக்கும்? அர்த்தம் சொல்லுங்க. சித்தி மரம் மனுஷீகத்தை குறிக்கும். என்னத்தை குறிக்கும்? இந்த சித்தி மரம் எங்கே வளரும் தெரியுமா? செடி கொடி அடர்ந்த காடு, அமேசான் காடு மாதிரி ரொம்ப அடர்த்தியாக பிடிச்சி பின்னி பிணைஞ்சு கொடி முள்ளு கிள்ளு அதுக்கு மத்தியில் அது வளரும். உலகம், பாவம், இச்சை, கரை, விபச்சார, வேசித்தனம் அதுக்கு மத்தியில் சிக்கி பிணைந்து கிடக்கிற உன்னை வெட்டி வெளியே கொண்டு வானார். கைகளை தட்டி என்ன சொன்னாருங்க? உலகத்தோடு பின்னி பிணைந்து ஐக்கியமாகிவிட்டவனை, வேறு பிரிக்க முடியாமல் பேஸ்ட் பெவிக்கால் போய் ஒட்டிருக்கவனை வெட்டி வேறு பிரித்து கொண்டு வா. கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள நுழைஞ்சி இந்த மோசையும் அதை கண்டுபிடிச்சி வெட்டி வேறு பிரித்து கொண்டு வந்தான். இந்த சித்திய மரத்தோட குணம் என்ன தெரியுமா? ரொம்ப கரடு முரடான. சில மரம் முடிச்சா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? முடிச்சா இருக்கிற மரத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஆசாரி வேலை செய்ய மாட்டாங்க, உளி தெரிச்சு போகணும் சார், நான் செய்ய மாட்டேன்ட்டுருவாங்க. அதே சில சித்தி மரம் உள்ள சோறாக இருக்கும், ஆள் புதன்னு இருப்பான் பாருங்க, ஒரு சரக்கு இருக்காது, சோத்து உள்ள சோறாக இருக்கும். பார்த்துக்க, பனை மரம், தென்னை மரத்துக்குள்ள ஓட்டை பொந்து இருக்கும் பார்த்தியா, சோறும்பாங்க. அதுக்கு என்னது? சோறு, கத்தாழை சோறு மாதிரி. இப்படி மரம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? உள்ள சோறாக இருக்கிற மரத்தை நீ பார்த்துருக்கியா? ஐயா சோறாக பார்த்துருக்கியா? சிலது ஆள் பயங்கர பந்தா அவருக்கும் உள்ள சோறாக இருக்கும், ஒரு சரக்கும் இருக்காது, அப்படி தான் உட்காந்துருக்கோம். ஆள் சும்மா தாடி கடிலாம் வச்சு பயங்கரமாக இருக்கும் பாருங்க. பார்த்தீங்களா? இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஒரு காலத்தில் 5 கிலோ அரிசியை தூக்க முடியாமல் கிடந்த நீ, இப்போ அவன்கிட்ட போய் வம்புழுத்துக்கிட்டு கையை பிடிச்சி ஒரு அமுக்கும், பார்த்தியோ இங்கே பார்த்தியோ, வரு. அர்ப்பனுக்கு பெருமை வந்தால் அர்த்தராத்திரியில் கூட பிடிப்பானாமா. என்னது? அர்ப்பனுக்கு பெருமை வந்தால் அர்த்தராத்திரியில் கூட பிடிப்பானா. இப்போ யானை
நீ பெரிய காட்டாட்டில் வெள்ளம் போகுதியா, இப்போ மரத்தில் இருக்கிற எறும்பு கீழே விழுந்துருச்சு. அப்போ எறும்பு கூட கீழே விழுந்திருக்கு, அந்த ஒற்றை எறும்பு மட்டும் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, பாக்கி எறும்பெல்லாம் கரையில் நிற்கிது. இப்போ யானைகள் கடந்து போகுது. யானை கடந்து போகுது, யானைக்கு பரிதாபமாக ஆயிடுச்சு. ஆன உடனே இந்த யானை மேலே எறும்பை வந்து என் மேலே ஏறிக்கா, அந்த கரையில் போய் விட்டுறேன் அப்படின்னு யானை சொல்லிச்சு. யானை மேலே இந்த எறும்பு ஏறி இருக்குது. அங்கே இருக்க இந்த எறும்போட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலையில் இருப்பாங்கள, இந்த யானை அப்படி முங்கி போகும்ல, தண்ணியில் நல்லா நீந்தி போகும்ல, உடனே அடிக்கடா, அவனை முக்கி கொல்லடா, அவனை முக்கி கொல்லடா. அவனை யானை முதல்ல இருக்கிற எறும்பை பார்த்து எறும்போட ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டில் கரல் நிற்கிறவன் அவனை முக்கி கொள்ளுடா, அவனை முக்கி கொடா, விட்டுறாத. யானை இப்படி முங்கி எந்திருக்குதுல்ல, இந்த எறும்பு தான் முக்கி தான். அந்த மாதிரி தான் நீ 2 நாள் ஜிம்முக்கு போன உடனே நீ பண்ணுற பதம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஐ சீன் அப்படி அவன் தினம் அங்கிள் இப்போ வயிறு பார்த்தீங்களா, என் வயிறை பார்த்தீங்களா, அம்மா இருக்கட்டும் எங்கே போகும், மறுபடியும் வரும்ல, அப்போ பார்த்துக்கிறேன். அப்போ எங்கே போகும், ஒரு 2 மாதம் எக்ஸசைஸ் பண்ணாமல் இரு, அப்போ பார்ப்போம். ஆஃப்டர் மேரேஜ் உங்கள் உடம்பை நான் பார்க்கத்தானே போகிறேன், எப்படி இருக்கும். இங்கே ஒரு அரிசி மூட்டை, இங்கிட்டு ஒரு மூட்டை, இங்கே 2 சாயா செஞ்சு தொங்கிக்கிட்டு வருவேன். அப்போ நான் பார்க்கத்தானே போகிறேன். ஏன்னா தான் நிலைமையை மறக்கக்கூடாது, தான் நிலைமையை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. வந்த நிலைமையை மறக்க, நம்ம எப்படி இருந்தோம், எப்படி இருந்தோம். அப்போ சில மரம் சோத்து மரமாக இருக்கும், அதுவும் அதுக்கு ஏதாவது வேலைக்கு கொள்ளுமா, தூர போட்டுருவாங்க. அதில் உறுதியான மரத்தை எடுத்து போட்டார். சரி, நல்ல மரமாக செலக்ட் பண்ணி மோசை வந்து போட்டாருங்க. இப்போ எங்கேருந்து வேறு பிரிக்கப்பட்டது, சின்ன பின்னலான காட்டுகளிலிருந்து, உலகத்திலிருந்து இந்த மனுஷகம் வெட்டி ஒரு தேவனுடைய மனிதனால் வேறு பிரிக்கப்படுகிறது. கொண்டு போட்டோன்னு எதற்காக வேறு பிரிக்கப்படுகிறது, தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரம் ஆலயம் கட்டப்படுவதற்காக பயன்படுவதற்காக இந்த மரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்போ வேறு பிரிச்சுட்டு வந்துட்டேன். டென்சிங் டேனியல் கேட்குறார், என்னப்பா இது வெட்டிட்டு வந்துட்டிய, இது பார்த்தா இதை கண்டுபிடிச்சிருவாங்களா, பழைய தீனதயாள பிரபு பாசில் அபிஷேக் ஜெபராஜன் கண்டுபிடிச்சிருவான். ஆமாம் ஆண்டவரே, அவன் தாடி வச்சுருக்கான், மீசை வச்சுருக்கான், வாட்ச் கட்டியிருக்கான், டிஷர்ட் வர போட்டிருக்கான்ல, இது என்ன மரம் ஒன்று, இது சாதி தெரிஞ்சிருமா. ஆமான்ற இலை இருக்குது, கொலை இருக்குது, கிளை இருக்குது, கண்டுபிடிச்சிருவான்ல. பலாமரம், மாமரம், தென்னை மரம்னு இலையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்படியாப்பா, அப்படி வெட்டி வேறு உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டாலும் சுவாமம் தெரிஞ்சிருமா, சாதி தெரிஞ்சு. ஆமையா, அப்போ இலை கொலையெல்லாம் வெட்டிடு, கிளை கொப்பு இலையெல்லாம் வெட்டிரு, பழைய தொடர்பு, கிளை, கோத்திரம், ஜாதி, சங்கம், பழைய உறவெல்லாம் வெட்டி போடு. சதக்கு 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 சதக்குன்னு வெட்டிவிட்டாருங்க. யார் வெட்டினா, மோசே வெட்டிட்டார். அப்புறம் ஆண்டவர் பார்த்தார், மோசே சொல்ல மாட்டவரே, இப்போ ஏதாவது தெரியுமா, இலையை வெட்டிட்டேன், கிளையை வெட்டிட்டேன், நீ சொன்ன மாதிரி வெட்ட சொல்லிட்டு வெட்டிட்டேன், இன்னும் அந்த ஜாதி தெரியுமா, தெரியல, பட்டை இருக்குல்ல, இந்த பட்டையை வச்சு இது மாம்பட்டையா, பலாப்பட்டையா, தேக்குப்பட்டையான்னு தெரிஞ்சல, அப்போ பட்டையை கலட்டுறா அப்படின்னாரு. பழைய மனுஷன் கலட்டப்பட வேணும். கை கிடத்திட்டு பழைய மனுஷன் கலட்டப்பட வேணும். பழைய மனுஷனை தோல் உரிச்சிரு, பழைய வாழ்க்கையை கலட்டி போடு, பழைய பாவத்தை கலட்டி போட்டு. பட்டையும் கலட்டியாச்சுங்க. இப்போ கிளையை வெட்டியாச்சு, கொலையை வெட்டியாச்சு, பட்டையும் உரிச்சாச்சு. தேவனுடைய ஆலயமாக கூடியவனுடைய தகுதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போ தெரியுமில்ல, இந்த மரத்தை பார்த்தாலே தெரியுமில்ல என்ன. அப்போ அறுத்து 42 துண்டுகளாக 48 துண்டுகளாக அறுத்து ஸ்லைஸ் பண்ணினார். வசனமாகிய பட்டயத்தை வச்சு, வசனமாக ரம்பத்தை வச்சு ஒன்று அறுத்து ஊனையும் கனையும் அப்படியே பிரிக்கணும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. வசனமாகிய பட்டயத்தை வச்சு, வசனமாகிய ஆளை வைத்து உன்னை வெட்டி துண்டு துண்டாக்கணும். 48 பலகை செதுக்காச்சுங்க. கிளையை வெட்டியாச்சு, கொலையை வெட்டியாச்சு, பட்டையை கழட்டியாச்சு, துண்டு துண்டா 48 2 துண்டாக 48 துண்டாக வெட்டி போட்டாச்சு, இழைச்சாச்சு.
தினம் பாலிஷ் பண்ணியாச்சு. அங்கே நான் ஃபேமிலி பேரில் உட்காந்து நீதிமொழியில் பேசி இப்போவும் தெரியுந்தாடா. ஆமாம் ஆண்டவரே, இது தேக்கம் பலகன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. என்னப்பா, நானும் இம்புட்டெல்லாம் பேசி பார்த்தேன், இம்புட்டு செஞ்சு பார்த்துட்டேன், ஒன்றுமே மாற்ற மாட்டேங்குது. சுவாவம் தான் காட்டி கொடுத்ததே, அதை பல்லழிச்சிக்கிட்டு இருக்குதே இந்த வழக்குன்னு. அப்போ ஒன்று செய்யடா, இதை என்ன செஞ்சாலும் இது மாறாது. என்ன செஞ்சாலும் இது சுவாபம், ஜாதி, பழைய குணம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால ஒன்று செய் மோசே, என்ன செய்ய வேண்டும்? 48 பலகையும் பசும் பொன் தகட்டினால் மூடிவிடு, கைகளை தட்டி. என்னத்தினால் மூடு? பரிசுத்தாவின் மகிமையினால் மூடப்பட வேண்டும், கைகளை தட்டி. அப்போ உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட மனுஷன், கிளை குலை பழைய தொடர்புகள், பழைய பாவங்கள் எல்லாம் வெட்டப்பட்ட மனுஷன், பழைய மனுஷன் கலட்டப்பட்டவன், பழைய பாவம் பட்டை உரிக்கப்பட்டவன், அப்புறம் உருவாக்கப்பட்டவன், வசனத்தை கொண்டு உருவாக்கப்பட்டவன், அதற்கு பின்பு பரிசுத்தாவின் மகிமையினால் மூடப்பட்டவன், கைகளை தட்டி. இதற்கு பின்பு சொன்னார், ஐஸ்வர்யவானிடத்திலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் 128 பவுண்டு வெள்ளியை வாங்கு. ஐஸ்வர்யவான் கூடுதலும் கொடுக்கக்கூடாது, தரித்திரன் குறைச்சும் கொடுக்கக்கூடாது. கிறிஸ்துவ நிறைவுக்கு தக்கதான் நிறைவு, கைகளை தட்டி. ஈக்குவாலிட்டி. அப்படி வாங்கி 128 பவுண்டு உள்ள வெள்ளி பாதங்களை செய். ஏனென்றால் பாலைவனத்தில் தான் இந்த ஆலயம் நிற்க போகுது. புயல் வீசும், காற்று வீசும், சோதனை வரும், சாஞ்சிடக்கூடாது. இந்த பலகையை தாங்கி பிடிக்கிற இந்த பாதங்களை உண்டாக்கி பலகை அதில் ஃபிக்ஸ் பண்ணு. கிருபைன்னு அர்த்தம், கைகளை தட்டி. இந்த வெள்ளி பாதம் எதுக்கு குறியும்? கிருபையை குறி. கிருபையில் மேல் நிற்கிறவன் விழமாட்டான், கைகளை தட்டி. கர்த்தருடைய நான் என் கால் சறுக்கு என்று சொல்லும் பொழுது உம்முடைய கிருபை என்னை சாங்குகிறது. சரி ஆண்டவரே, நிறுத்திட்டேன். எப்பா இப்போ முழுமா? ஆமாம் ஆண்டவரே, 2 காற்றடிச்சா எல்லா பலகையும் விழுந்துரும்ல. அப்போ 2 பலகையா, 5 பலகையா தாப்பாலை போட்டு இணைச்சிருப்பா. சரி ஆண்டவரே. சகோதர சிநேகம், சகோதரர் கூட்டாய்மை, சகோதரர் வாசம் பண்ணுவது. சரி, இப்போ விழுமா? 5 பலகையும் சேர்ந்து விழுமல ஆண்டவரே. ஐயா, என்ன செஞ்சாலும் இது விழுவதிலேயே இருக்காப்பா. ஊடாக சென்ட்ரல் நெட்டுக்கு ஒரு தாப்பாலை பாய்ச்சினார். அதான் சபை கூடி வருதல், ஐக்கியம். வேறு பிரிக்கப்பட்டான், கிளை நறுக்கப்பட்டது, இலை நறுக்கப்பட்டது, பட்டை உருக்கப்பட்டது, அறுத்து உருவாக்கப்பட்டது, பசும்பொன்னினால் மூடப்பட்டது. அப்புறம் ஸ்தாப்பால போட்டு சகோதர சிநேகம், ஒருத்தர் அன்பாக 2 பலகையா சேர்த்தாங்க. அப்புறம் மொச்சமாக ஊடால ஒரு பலகையை போட்டு சபை கூடி வருதலை. அதுக்கு பிறகு ஆசாரிப்பு கூடாரம் அங்கே நிமிர்ந்து நின்றது, கைகளை தட்டி. ஆண்டவர் உங்களை அப்படித்தான் வேறுபடுத்தப்பட்ட ஜீவிதம், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிற வாழ்க்கை, அவருடைய ஆலயமாய் மாறுகிற அனுபவம், இது வேறுபட்டவனுக்கு இருக்க வேண்டிய குணலட்சணம். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவேதான் சங்கீதம் 45:11, குமாரத்தியே கேள், குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர். ஆகையால் அவரை பணிந்து கொள். போதும். தகப்பன் வீட்டாரையும் ஜனத்தையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ வேறுபட்ட மனிதனுடைய குணம் எனது கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வது, அடுத்து அவருடைய வழியிலே நடப்பது, தேவனுடைய ஆலயமாக மாறுவதற்குரிய தகுதி, உருவாக்கப்படுதல். இப்போ உங்களை நல்ல சிற்பாசாரியாக தேவன் அழகாய் அப்போஸ்தலர் உபதேசத்தில் இயேசு கிறிஸ்துவை மூலைக்கல்லாய் கொண்டு இசைவெடுப்பான பட்டணமாய் கட்டி கொண்டு வருகிறார். நீங்கள் இப்பொழுது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை மட்டும் வேறுபட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும். உலகத்திலிருந்து, உலக பழக்க வழக்கத்திலிருந்து, உலக ஆராதனையிலிருந்து, உலக ஜாதி ஜனங்களுடைய கல்ச்சர்லேருந்து விலகி ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய பழக்க வழக்கம் மற்ற ஜனங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு சற்று விகற்பமாக இருக்கிறது. கைகளை தட்டி
மாறணும். எனக்கு இது மட்டும் செய்யக்கூடாதா, எனக்கு கொஞ்சம் ஆசை இருக்காதா, நானும் வாலிபன் இல்லையா, என்ன பண் டீப்பண் வாலிபன் இல்லையா, இந்த பாடுபடுத்துறீங்க, இதான் படுத்துவீங்க, என்கிட்ட கேட்காத, இது எழுதி வச்சுட்டு கொடுத்துருக்காரு, உங்களை தான் வச்சுருக்கிறேன், அவர் தான் உன்னை அந்த பாடுபடுத்துகிறாரு. நாங்கள் இதை வாசித்து காட்டுறோம். உனக்கு வாசிக்க தெரியல, எனக்கு வாசிக்க தெரியுது, அதனால தான் வாசிச்சே காட்டுறேன். என்னை இந்த பாடுபடுத்துறீங்கன்னு எவனும் என்கிட்ட சொல்லாத. என் ஆண்டவர் எழுதி வச்சார், என் ஆண்டவரையும் ஆண்டவருடைய வார்த்தை உண்மை என்று நம்பினேன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் தான் எழுதி வச்சிருக்கா, இப்படி தான் நீ வாழணும். நடை, உடை, பாவனை, பேச்சு எல்லாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 17:28 சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், நான் மாமிசத்தில் பிழைத்திருப்பதோ என்னிலே அன்பு கொண்டு தம்மை தாமே ஒப்புக் கொடுக்கப்பட்ட தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எனவே உங்கள் வாழ்க்கை மாறட்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, மறுபடியும் சொல்கிறேன், நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் கர்த்தருடைய வேதத்தின்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிற மக்களுக்கு, பரலோகத்துக்கு போக வேண்டும், கண்ணை மூடும் பொழுது அவருடைய சாயலில் திருப்தியாக வேண்டும் என்ற மக்களுக்கு, மற்ற உபதேசங்களை, மற்ற ஊழியர்களை, மற்ற சபைகளை, மற்ற மதங்களை நான் சப்ஜெக்டுக்குள்ளேயே கொண்டு வரல. நான் என்னை சேர்ந்த இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க விரும்புகிற, அவருடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் இருக்கிற ஜனங்களுக்கு அவர்களில் ஒருவனாக, அவருடைய ஆவிக்குரிய பிதாவாக, சகோதரனாக, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற அதிகாரம் பெற்றவனாக, அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக மட்டுமே பேசுகிறேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாட்டிற்கு போவது எவ்வளவு மகிமை. அந்த தேசத்தை குறித்து ஒரு பக்தன் கவிதை பாடுகிறார். நான் பாடி ஜெபிக்கட்டுமா? தேங்க்யூ. சி மைனர். கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை, கணக்கிடைக்காத தங்கம் இயேசு ராஜன் நாமத்தை, கவிதை பாடுவேன். கைகளை தட்டி கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை, கணக்கிடைக்காத தங்கம் இயேசு ராஜன் நாமத்தை, கவிதை பாடுவேன். மாறாய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்தன் பரமன் தங்கும் ஜீவ தேசம். பாலும் தேனும் மாறாய் ஓடுகின்ற தேசம், பரிசுத்தன் பரமன் தங்கும் ஜீவ தேசம். மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடும், மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பின் கீதம் பாடும். மெசியா இயேசுவின் முகங்கண்டு ஆனந்தம், பரலோகில் ஆனந்தம். கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை, கணக்கிடைக்காத தங்கம் இயேசு ராஜன் நாமத்தை, கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை, கணக்கிடைக்காத தங்கம் இயேசு ராஜன் நாமத்தை, கவிதை பாடுவேன்.
நகரத்தின் வாசல் சுத்த பசும் பொன்னாம், நகரத்தின் அஸ்திபாரம் ரத்தின கற்களாம். நகரத்தின் வாசல் சுத்தம் பசும் பொன்னாம், நகரத்தின் அஸ்திபாரம் ரத்தின கற்களாம். சந்திரனும் சூரியனும் வெளிச்சமாயில்லை, சந்திரனும் சூரியனும் வெளிச்சமாயில்லை, ரட்சிப்பின் ஜனங்களோ அதில் நடப்பார்களே. தேவனே வெளிச்சமாம், தேவனே வெளிச்சமாம். கவிதை பாடுவேன் கனானின் தேசத்தை, கணக்கிடைக்காத தங்கம் இயேசு ராஜ நாமத்தை. கவிதை பாடுவேன். கைகளை தட்டி ஆவி நிரம்பி மூச்சுக்கள் பரலோகில் ஜொலிக்கும், வஜ்ரக்கல் இந்திர நீலம் சந்திரகாந்தம். 12 முத்துக்கள் பரலோகில் ஜொலிக்கும், வஜ்ரக்கல் இந்திர நீலம் சந்திரகாந்தம். மரகதம் கோமேதகம் பதுமராகம் சொன்ன ரத்தினம், மரகதம் கோமேதகம் பதுமராகம் சொன்ன ரத்தினம். படுகை பச்சை புஷ்பராகம் வடூரம் சுநீரம், சுகந்தி ஆனந்தம், சுகந்தி ஆனந்தம். கவிதை பாடுவேன் கனானின் தேசத்தை, கணக்கிடைக்காத தங்கம் இயேசு ராஜ நாமத்தை. கவிதை பாடுவேன் கனானின் தேசத்தை, கணக்கிடைக்காத தங்கம் இயேசு ராஜ நாமத்தை. கவிதை பாடுவேன். அப்படியே தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேவனுடைய மகிமை நமச்சில் இறங்கி வரப்போகிறது. நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. Thank you Jesus, wonderful Jesus, hallelujah. நன்றி தகப்பனே, கோடான கொடி நன்றி, கோடான கொடி நன்றி. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மேலே இறங்கட்டும், ஒவ்வொரு மேலே இறங்கட்டும், ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவன் என்ற சாராம்சத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவனுடைய வழியிலே நடக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய ஆலயமாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காக தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இன்றைக்கு கொடுத்தீர். கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு சிச்சமானதை பாபிலோனில் இருந்தாலும் செய்வான் என்ற வார்த்தையின்படி என் பிள்ளைகள் தங்களை ஒப்புக் கொடுத்து வாழ கிருபை அளித்தருளும். இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றின்படி நடக்க, அவற்றை கைக்கொள்ள, தேவனுடைய ராஜ்யத்தையே நம்முடைய சொந்தமாக கொண்டாடுகிற ஒவ்வொரு மக்களையும் பேர்ப்பதாய் ஆசீர்வதியும். வாலிபர்களை விசேஷமாய் ஆசீர்வதியும். உலகத்திலிருந்து வேறுபட்டு வாழ கிருபை அளித்தருளும். உம்முடைய வார்த்தையின்படி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள கிருபை அளித்தருளும். உம்முடைய ஆலயமாக தங்கள் ஆவியத்தம சிலத்தை நீர் பாவித்துக் கொள்ள அவற்றை ஒப்புக் கொடுக்க கிருபை அளித்தருளும். வியாதிகளை சபிக்கிறேன், வேலையில்லாதற்கு வேலையை தாரும். என் மக்கள் எதற்காக இப்படி எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனையும் கொடுத்து அனுப்பும். நான் ஜெபித்து முடிக்கும் பொழுது அவர்கள் விரும்புகிற ஆசீர்வாதம் அந்தந்த சிரசில் விளட்டும் சுவாமி. நிரப்பும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். சகல சத்துரு கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசு கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். நான் அப்புறஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிக்கணும் செலுத்துகிறேன். இயேசுவின் ஊழியத்தை ஜெபத்தினாலும் பொருளினாலும் உடல் உழைப்பினாலும் காணிக்கையினாலும் தாங்குகிற மக்களை ஆசீர்வதியும். இந்த இயேசுமா ஜெப பங்காளர்களை ஆசீர்வதியும். நேரில் வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும். யூடியூப்லும் பேஸ்புக்கிலும்
என்னை கவனித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு மக்கள் என்ன விரும்பி ஜெபிக்கிறார்களோ அந்த ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். நான் உம்முடைய ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். சகல சுத்த நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகளை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பூசிக் கொள்கிறேன். இறைவன் இயேசு கிறிஸ்துவை இப்படி என்ன பிள்ளைகள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதத்தை நிரப்பி ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார், நாமும் உயிரோடு இருக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பிளஸிங் பிரேயர் டைம் நடக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேரில் நான் அநேகர் வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய மகிமையுடைய கரம் உங்கள் அத்தனை பேர் மேலும் இருக்கட்டும். அடுத்த வாரம் நம்ம பிளஸிங் பிரேயர் டைமில் கலந்து கொள்ளுங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. டென்சிங் டேனியல் போட்டு அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வாரமும் நாங்கள் லிங்க் இது அறிவிச்சாலும் அறிவிக்காட்டியும் அந்த கரெக்டாக 9 o'clock அந்த லிங்க்கில் நீங்கள் இது ஜூம் ஆப்பில் வாங்க. மற்றவங்களுக்கு அந்த லிங்கை ஷேர் பண்ணி விட்டு கலந்துக்கிட சொல்லுங்கள். இந்த ஊழியங்களின் தேவைகள் மிகுதி. நீங்கள் கர்த்தருக்கு சுத்தமான அந்த ஊழியத்தை காணிக்கினால் தாங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபையான வார்த்தைகளுக்காய் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திரியேக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கனம் மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன்